ரோகிணி நில்லு. இந்த வீட்டு மருமகனி இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இந்த வீட்டு மருமகங்க இப்படி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. இங்க எல்லாருமே நாங்க உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? ஏன் இப்படி ஒரு வேலையை செஞ்ச? எங்க யார்கிட்டயும் சொல்லாம ஏன் உங்க அப்பா வீட்டுக்கு போன? பதில் சொல்லு ரோகிணி. பெரியத்த, அது நான் தெரியாம செஞ்சேன்டாக்கா. என்ன யார் கேள்வி கேட்டாலும் நீங்க தான் பதில் சொல்லிருக்கீங்க. ஆனா இனிமே அதெல்லாம் வேண்டாம். தப்பு பண்ணது நான் தானே, அதனால நானே பதில் சொல்லிக்கிறேன். பெரிய பாட்டி, நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட நான் கையெடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். ரோகிணி, இங்க எல்லாரும் எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். நீ போ ரோகிணி, உன் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை இதோட விடுறது நல்லது. சீமா, போய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை. காலையில இருந்து எல்லாரும் டென்ஷனால இந்த வீட்டுல எதுவும் சாப்பிடல. சரி. உமா பாவி, நீங்களும் போய் அவளுக்கு உதவி பண்ணுங்க. பெரியத்த, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, இப்படி ஒரு காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் என் கண்ணு ஏங்கிட்டு இருந்தது. இப்ப நான் ஆசைப்பட்டதை என் கண்ணு முன்னாடியே நடத்தி காட்டிட்டீங்க. நீங்க சொன்னது உண்மைதான்க்கா. இந்த அக்கா தங்கச்சிக்கு நடுவுல சின்ன பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. ஆனா போக போக இந்த சின்ன பிரச்சனை பெரிய எரிமலையாயிடும். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அது வெடிச்சு மொத்தமா எல்லாத்தையுமே அழிச்சிடும். மனோ, இப்ப ரோகிணி சீமா பதில் சொல்றத மட்டும்தான் வேண்டான்னு சொல்லிருக்கா. போக போக பாரு, அவ வாழ்க்கையில இருந்து சீமாவை முழுமையா விரட்டிடுவா. அப்ப பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு. என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? இப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க வெறுப்போட ஆரம்ப பேஜை திருப்பி இருக்க. ஆனா இந்த புத்தகத்துல எல்லா பேஜையும் முடிக்கிறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஒருத்தர் முகத்துல கூட ஒருத்தர் முழிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அக்கா தங்கைகளா இருந்த நினைப்பு ஒரு துளி கூட இவங்க மனசுல இருக்காது.